நீங்கள் கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவில் இருக்குப்பா. என்ன வேணும்? ஒன்று, 2, வேற காலில் வந்துட்டு வரலாம். இடையில ஒருத்தங்கிட்ட பேசி ஒரு அட்வான்ஸ் வாங்குறதுக்கு ஏற்பாடு ஆகுச்சு. அது என்னடா ஆச்சு? அதனால் அந்த இடத்த நான் விற்று தரேன், உனக்கு தைரியமாயிரு. ஆனால் அதுக்கு மொத்தம் 60 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. அதுவரை நீ பொறுமையாக இருக்கணும். உன் டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தேன், அதனுடைய பேரன்லி டாக்குமெண்ட்டெல்லாம் ஒரிஜினலாக இல்லையே. எங்கே இருக்குது? என்னப்பா? அதான் இப்போ நான் அதுக்கு முட்டா பேரால் வாங்குவேன். நீ எங்கே வேணாலும் ஏமாற்றலாம். கரெக்டாக நீ ஏமாற்ற முடியுமாடா? காலில் விட்டுலாம். அதான் பேரன்லி டாக்குமெண்ட்டை காணலையே. இது என்ன? கர்மசாமிக்கு வா. ஒன்றும் கவலைப்படாத. சாமியே இதை சொல்லுதே. இந்த டாக்குமெண்ட் இல்லாட்ட யாரும் வாங்கிட மாட்டாரோ, நம்ம கதை பட்டுக்கிடுமோ, அப்படி பதறாத. அந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் இல்லாட்ட உங்கள் அனுபவத்தில் இருக்குது, தீர்வையெல்லாம் இருக்கலாம், நான் வாங்கிக்கிடுறேன். ஆனால் நீங்கள் ரேட்டு கொஞ்சம் கூடுதல் சொல்லுதீங்க. நான் கொஞ்சம் ஒரு நிதானமான ரேட்டு சொல்லுதேன், நான் முடிச்சு தந்துடுறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து பேச வரான். அவனுக்கு ஒரு கமிஷன் ஒரு பாயிண்டை ஏற்றி அடித்து கரெக்டாக 60 நாளில் அவன் இடத்த விற்று தந்துடுறேன். சரிண்ணா? கடத்தை தீர்த்துருவோம். இதுக்கிடையில் வயிறு இடுப்பு சம்மந்தமான வலி உனக்கு இருக்குது, அதை சரியாக்கணும். பிஸ்னஸில் வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வரை நஷ்டமாக இருக்குது, அதையும் தீர்த்து தரேன். புதுசாக ஒரு கடை போடணும். ஏன் பேரை போடுவேடா? கால் வந்துட்டு வா, போ. அடிப்போம். அடிக்கணுமா வேண்டாமா? வெற்றி மேலே கூடி என் பிள்ளைக்கு காட்டுக்குள்ளே போகிறான், காவலுக்கு போகண்டாமா? என்ன ஒழிச்சிட மாட்டேங்க. என்னம்மா ஒன்றா புரிஞ்சுக்கிட்டேன். ஏம்மா நீ கவலைப்படுறப்போ? வேற மாலை இருக்கா? தாங்க. குளிர்ந்த பிரதேசத்தில் இருக்கிறவங்க தண்ணி அடிப்பாங்க. என்னடா என்னல ரெக்கார்ட் பண்ணுறியா? அதையும் தண்ணி அடிப்பாங்க. நீ அடிப்பியாடா? ஆ, நீ நிறுத்தியாச்சு. நான் அடிப்பேன். நானாடா? நானா வாங்கிட்டு வரலாம்ல? அங்கேருந்து வந்தவன் சோதிக்க வேண்டாமா? உன் இடத்துக்கு போனேன். முனீஸ்வரர் இருக்கார, சொல்லமாரசாமி இருக்கார, காரியம்மா இருக்காட, நான் கர்மசாமி இருக்கிறேன். நான் கூட வரேன்டா. அப்படி கர்மசாமிக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆனந்தமா வாடா. ஜெயிப்போம். அப்படி ஓடிவா மகனே, பக்கத்தில் வாமா. நல்லா இருக்கு செல்லம். போயிட்டா. கர்மசாமிக்கு மாலையை தூர போட்டுறக்கூடாது, கொண்டு போய் குத்து விளக்கில் போடணும். 5 நாட்கள் அப்படி அழுகாமல் உலர வைக்க வேண்டும். அருமையான பிறகு ஒரு பாக்கெட்டில் எடுத்து வச்சு நல்ல காய்ந்து சருகான பிறகு பூஜை அறையில் வச்சு கருப்பசாமின்னு நினச்சி நீ கும்பிடணும். 12 வருடத்துக்கு இந்த மாலைக்கு சக்தி. பேணும் வரை பெருமையோடு இருப்பாய். வாழ்க. அதே மூணாறு எல்லாம் வா பொன்னடியா. சும்மா இருக்கியா? இரு. வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா? இருக்கு. செவுட்டில் 2 இழுப்பு இழுக்கணும். அந்தந்த நேரத்தில் இழுத்துட்டா வாதம் போயிடும். என்னம்மா வேணும்?
சரி, வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? அப்படி உன் கூட தான் இருக்காரா? கால் விட்டுவா. உன் வீட்டுக்காரருக்கு உனக்கும் அடிக்கடி டக்கப்போர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது அவனுடைய குற்றமானு பார்த்தேன். நீ பிடிச்ச பிடியை நீ விட்டு கொடுக்க மாட்டுக்க. அதனால் அவன் கொஞ்சம் டென்ஷன் அடைதான். இந்த வழக்கை நான் ஜெயிக்க முடியுமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் கண்ண முடி உட்கார பார்ப்போம். உன் பக்கத்தில் நேர்மை இருக்குது. தேவையில்லாமல் கோல்மால் பண்ணி தான் அந்த கேஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை ஜெயித்து உனக்கு நீதியை தாரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு ஏழை பிள்ளை பணம் கொடுப்பேன்டா. என்ன உங்கள் ஏரியா கேரளா கவர்மெண்ட்டு தானே? கேரளா கவர்மெண்ட்டா தமிழ்நாடா? லாட்ரி சீட்டு அங்கே உள்ள கவர்மெண்ட் சட்டப்படி உனக்கு பரிசு கிடைக்கும். நல்லா ஓடி. கோவில்பட்டி கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், கௌரவ பிரசாதம், அதுவே எனக்கு போதும். சமையல் மாஸ்டர் யாரடா? சமையல் மாஸ்டர். கால் வந்துட்டு வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கொஞ்சம் கடன்களும் மன வருத்தமும் இருக்குது. உடல்நிலையும் அப்பப்போ உனக்கு சரியில்லாத சூழ்நிலை ஏற்படுது. வேறு எந்த கோளாறுகளும் இல்லை. கிரகங்கள் நல்லா இல்லை. அதனால் எல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கடனை தீர்த்துட்டேன். இந்தா உடல்நிலை எல்லாருக்கும் தானே சந்தோஷமாக இருக்கிட்டான். அள்ளி தந்துட்டேனே. தைரியமாக ஒருத்தம் போகிறதுக்கா? ஓ, அதே கோவில்பட்டியிலிருந்து கேரளா வர தொழில் பார்க்குறவன். இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வாப்பா. ஜெய ஜெய தேவி சர்வரோகிணி பகவதியே. உட்கார். கேரளாவில் நீ இருக்கிற இடத்துல பகவதி அம்மா இருக்காளா? கிருஷ்ணன் கோயில் எங்கே இருக்குது? அது பக்கத்தில் குளமும் இருக்குது இல்லையா? கால் வந்துட்டு வா. அப்புறம் இப்போ பார்த்தேன், ஒரு 3 ஆண்டு காலமாக தொழில் சம்மந்தமாக கொஞ்சம் வருமானங்கள் குறைஞ்சி கொஞ்சம் லாக்காகி கடன்கள் லைட்டாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணடியாருடைய உடல்நிலைகளும் கொஞ்சம் அப்பப்போ சர்க்கிள் விட்டுக்கிட்டு இருக்குது. உண்மையா இல்லையா? இந்த நிலைகளிலிருந்து மாற்றம் வேணும். பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் இருக்குது. கொஞ்சம் உன் மனதுக்கு பிடிக்காத குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. வேறு என்னடா வேணும் உனக்கு? என்ன படிச்சிருக்கான்? அப்படியா? இப்போ உனக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு 15,000 சம்பளத்தில் ஒரு வேலைக்கு போக வைக்கட்டுமா? போய்க்கலாமா? இந்தா ஒரு ப்ரைவேட் பேங்கில் அவனுக்கு வேலை கிடைக்கும். மூல அசத்துவோம். அடுத்த கவர்மெண்ட் எக்ஸாமில் அவனுக்கு அற்புதமான ஒரு போஸ்டிங்கை போட்டு தரேன். நல்லா வெற்றி அடைவாய் மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு அதே கோவில்பட்டி எல்லை. நான் ஒரு வியாபார ஸ்தாபனம் தொடங்கணும். கர்மசாமி, எனக்கு நீங்கள் தான் முன்னின்று வழி நடத்தணும் அப்படின்னு ஒரு பெண்ணடியால் கேட்க வந்திருக்கிறாள். விழுந்துட்டான் 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 விழுந்துட்டான். என்ன பேரு? உன் பேர் என்ன பேரு? பிள்ளை இருக்கா உங்களுக்கு? அந்த பாட்டில் அந்த அந்த பெஞ்சு கீழே என்னமெல்லாம் இருக்குன்னு பார்ப்பான். அந்த வெள்ளை பாக்கெட்டை ஒதுக்கி வை. நீ சும்மா என்னெல்லாம் இருக்குடா?
பிராந்தி பாட்டில் உனக்கு பிடிக்குமாடா? குடிப்பியா? ஒரு நாளைக்கு ஆப்பு குடிப்பியா புல் குடிப்பியா? டெய்லி குடித்தா தான் தூக்கம் வரும், இல்லைன்னா மன உளைச்சல், இல்லைன்னா கை கால் நடுக்கம் வருதா? நடுக்கணும் தான் வரும். குடி எப்பவுமே நிப்பாட்டிட்டேன்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், தொழிலும் நல்லா இருக்கும். என்ன பண்ணலாம்? தொழிலுக்கு தான் ரெடி பண்ணணும். பிள்ளையை பற்றி கவலை இல்லை, இருக்கிற தூரம் உழைக்கிறதுக்கு பணம் கிடைச்சா போதும். வண்டியை இப்படி ஓட்டி போயிடுவோம், அதனால் வேறு எதுக்கும் நான் கண்டிஷனாக வர்றதுக்கு விரும்பலைங்க. அப்படி சொல்லுதியா? பரவாயில்ல. பார்த்தியா, நீ ஒரு பக்கம் அழுது, அவன் ஒரு பக்கம் தொழுதான். ஆக தண்ணிக்கு ஒரு காலம் வெட்டைக்கு ஒரு காலம் இருக்குது. அதனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, இத்தனை வயதுக்கு மேலே நான் குழந்தைய பெற்று அதை சீராட்டி அது ஒரு பருவத்துக்கு வரும்பொழுது எனக்கு தளர்ந்த வயசாக ஆயிரும். அப்போ அந்த நேரத்தில் நான் அந்த வாழ்க்கையை பற்றி நான் சிந்திக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா தப்பாக போயிடும். இந்த பிறவியில் நமக்கு இதுதான் வாழ்க்கை. கொண்டாட்டி முறுத்தனும் உழைப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், எந்திப்போம், அதுவே போதும். இந்த அடுத்த பிறவியில் முடிஞ்சால் குழந்தைய பெற்றுக்கிடுவோம்னு முடிவுக்கு வந்துட்ட. நீ உண்மையா இல்லையாப்பா? பரவாயில்ல, நல்லா சிந்திச்சிருக்க. கால் வந்துட்டு வா. பிள்ளையும் படிக்க வேண்டாம், பெறம்படியும் படவு வேண்டாம், சல்லையா சுவடி தூக்கி சங்கடப்படவு வேண்டாம். இப்போ தொழிலை வளமாக்கி உங்களுக்கு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி தரேன். என் பேரை போட்டு நல்லா ஓட்டிக்காங்க, வெற்றிகரமாக ஆக்கி தரேன். ஆமாம், இந்தா கொடுத்துட்டு வா, என் பேரை போட்டுக்கா. நம்ம அறிவை வச்சு பிழைச்சிக்கிடுவோம், சாமியை துணையாக வச்சுக்கிடுவோம். வேறு என்னத்தை போய் கேட்க, வேறு எதையும் மனம் திறந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சாமியை கும்பிடுவோம், அதுவே போதும்னு நீ முடிவுக்கு வந்துட்டேன். இந்தா ஜெயிச்சுக்கா, வெற்றிகரமாக ஓடும். நான் உன் கூட இருப்பேன். கால் வந்துட்டு வா மக்களே. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு வரலாம். ஆனந்தமாக இரு பாப்பா, புண்ணியமாக இரு. சரி, குடிக்கிறது நிப்பாட்டுப்பா. பாட்டில் நிப்பாட்டுவான் கீழே விடாமல். அதே கோவில்பட்டி எல்லை, கோவில்பட்டி தொழிலை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது. என்னடா தொழில்? கால் வந்துட்டு வா. சிந்தா உனக்கு கோவில்பட்டியா? பின்ன பக்கத்தில் வாப்பா. உன் பேர் என்ன பேருப்பா? செந்திவே. கண்ண முடிக்காப்பா. கால் வந்துட்டு வா. இன்னும் கண்ணை மூடிட்டு வச்சுட்டு இப்படி பார்க்க. இவன் தொழிலை தடை போடுறதுக்கு ஒருத்தன் ஓதி வச்சுருக்கான். அதுக்கு தான் இந்த வேலை. புரியுதா உனக்கு? இப்போ ஒரு வருஷ காலமாக நீ பார்க்குற தொழில் உனக்கு திருப்தி இருக்காது, மன வருத்தம், பொருள் நஷ்டம், வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இதை ஜெயிச்சு தந்துட்டா போதும்ல, ஏதோ முடக்கம் கிடக்குன்னு மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை விடுதலை ஆக்கி தரணும். ஜெயிக்கட்டுமா? கண்ண முடிக்கா. இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்காப்பா. என்ன வேணும்? கடனை தீர்த்து தரேன். வேறு என்னடா வேணும்? இந்தா அள்ளி தந்திருக்கேன். ஆனந்தமாக ஆரம்பிச்சுக்கா. நல்லா இருமகனே, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமி, என் மனைவிக்கு ஒரு வேலையும் வேணும், நானும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு கோயில்பட்டிலேருந்து ஒருத்தன் காட்டு வந்திருக்கான். என் மேலே ரொம்ப பாசம் உள்ளவன், பற்றுடையவன், என்ன கேட்டாலும் தருவான். இப்போ ஒரு புல்லு கேட்டாலும் போய் வாங்கிட்டு வந்துடுவான். என்ன செய்வான்? வாங்கிட்டு ஆப்பாவது வாங்கிட்டு வந்துடுவான். இப்படிடா. ஆனால் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். கர்மசாமிக்கு வேணும். என்னடா வேணும்? தொழில் எதுவும் ஆரம்பிக்க போறியா? என்ன வியாபாரம் ஆரம்பிக்க போகிற? ஆ, கண்ணமுடே 1 2 3 4 5 6 7 8 9. அக்கு ப்ரெஷர் படிச்சிருக்கியா, அக்கு பஞ்சர் படிச்சிருக்கியா? அக்கு பஞ்சருக்கும் அக்கு ப்ரெஷருக்கும் உள்ள வித்தியாசம் என்னடா? பஞ்சர்னா ஓட்ட போடுறது, சேதப்படுத்தி பிரபஞ்ச சக்தியை உள்ளே ஏற்கிறது. அக்கு ப்ரெஷர்னு சொன்னால் பாயிண்ட்டுக்கு தகுந்தாற் போல் அதை அழுத்தம் கொடுத்து நரம்பியல் மூலமாக சீர்படுத்துறது. நீ அக்கு பஞ்சர் படிச்சிருக்க. கண்ணமுடு. இந்தா உன்னை தேடி நிறைய மக்கள் வருவாங்க, உன் வைத்திய தொழில் உயரும், செம்மையாகிற மகனே, ஆனந்தமடைவாய்.
என்னை நினச்சி கும்பிட்றா நல்லா வரும். கருப்பசாமி அருமையான ஒரு மெஸ்ஸு என் பேரை சொல்லி நடக்கு கோயில்பட்டியில். கால் வந்துட்டு வரலாம். முருகா வெற்றி வேல் வேல். என்னம்மா வேணும் உனக்கு? ஒரு வாரம் கேட்டுக்கா. இந்த கனியை பெரிய பேரனுக்கு கொடு, சாப்பிடுவான். வியாபாரத்தில் வேறு எதுவும் தடைகள் இல்லை. ஒரு சின்ன மக்கள் வரவு அந்த ஏரியாவில் குறைவு. இந்த ஜனவசியத்தை உருவாக்கி தரேன், வியாபாரம் பெருகும். தைரியமாக இரு, என்னை கூப்பிட்டுக்கா. நல்லா கருப்பசாமிக்கு. அப்படியா? பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? கோயில்பட்டியா உங்களுக்கு? 1 2 3 4 5 6 7 8. சிவன் கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வரலாம். என்ன கல்யாணம் முடிச்சாச்சா பிள்ளைங்களுக்கு? முடித்த பிறகு முண்டிக்கிட்டு அலையுதாங்களா? கண்ணை முடுங்க பார்க்கட்டும். அம்மா எங்கே இருக்க? நீ வாரிய. காளியம்மா எங்கே இருக்காப்பா? பக்கத்தில் இருக்காளா? தவசி தம்புரான் எங்கப்பா இருக்காரு? முத்துசாமி தீட்சிதர் எங்கப்பா இருக்காரு? திருச்செந்தூர் முருகன்கிட்ட எதுவும் சொல்லிட்டு வந்தீங்களாப்பா? ரெண்டு பிள்ளைங்களையும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட்டுவாங்க. அடுத்த வாரம் கூட்டுவாங்க. பிள்ளைகளுக்கு வேலையும் தாரேன், குழந்தை பாக்கியமும் தாரேன். ஒருத்தருக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அப்போ நீங்களே வாங்க. கருப்பசாமிக்கு கொடுமுடி. கொடுமுடி யாருப்பா? கொடுமுடி கேபிஎஸ் தேட்டர் இருக்காயாங்க. கொடுமுடி. கொடுமுடியாயா அவனுக்கு? கேபி சுந்தரமால் பிறந்த ஊர் தானே. நீங்கள் போகலாம். கால் வந்துட்டு வா. ஓராண்டு காலமாக தொழிலை பற்றிய மன வருத்தமும் உடலை பற்றிய மனக்கவலையும் உனக்கு இருக்கா? இப்போதைக்கு கடன்களால் வேதனை அடைந்து வந்திருக்கிறாய். நீ இருக்கிற இடத்துல ஒரு அற்புதமான அம்மன் கோயிலும் உண்டு, அங்கே சாமி கோயிலும் உண்டு. சரிண்ணா? என்ன வேணும் உனக்கு? இப்போ வா, உடலை வா, உள்ள வா. தொழிலை நல்லாக்கி தரேன். உன் மனக்குழப்பத்தை தீர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க. எதுக்கும் கவலைப்படாத. தேவையில்லாமல் வீட்டில் இருக்கவங்கள ஆராய்ச்சி பண்ணாத. உன் குழப்பம் தீர்ந்துடும். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு. கருப்பசாமிக்கு புதுக்கோட்டை. புதுக்கோட்டை அப்பா, புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை. தூத்துக்குடி புதுக்கோட்டை இல்லை, தொண்டமான் புதுக்கோட்டை. சமையல் தொழிலில் கைதேர்ந்த பெண்ணடியாள். எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? இன்னொரு தரம். என்னை விட்டு உன்னுயிரை பிரிக்க முடியுமா? கருப்பசாமி, என் கடன்களை தீர்த்துத்தா. வாழ்க்கையில் 1000 இருக்கும். மறைந்ததும் இருக்கும், திறந்ததும் இருக்கும், மடங்கியதும் இருக்கும், நிமிர்ந்ததும் இருக்கும். அதையெல்லாம் நான் உணர்ந்து தான் இருக்கேன். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. அதை பற்றி சொல்கிறத விட நீ கொடுக்குற வாக்கில் என் கடன் தீரணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். ஆனாலும் வீட்டில் ஒருத்தன் குடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் குடியை நிறுத்தணும். கால் வந்துட்டு வா. செல்ல ஆஃப் பண்ணுப்பா. இந்தா மகளே, கண்ணை மூடு கொஞ்ச நேரம். இந்தா
கடனை தீர்த்துட்டேன், உனக்கு வருமானம் வருது, வெற்றியாக்கி தரேன். இந்த கனியை வச்சுட்டு போ, அசத்து போ. அதை தொண்டைமான் புதுக்கோட்டை மகனை பற்றி கேட்க வந்தது ஏன்? மகன் எங்கே இருக்கா? மகன் என்ன செய்தான்? கல்யாணம் முடிச்சுட்டானா? சரி, இப்போ அவனுக்கு என்ன செய்யணும்? என்ன குறைப்பா இருக்கு? பிள்ளை இல்லா கலிகள் தீர, அதான் பிள்ளை இல்லா கலிகள் தீர. கால் விட்டுவா. கண்ணிமை போலே என்னை வளர்த்தாள், கடமையை நான் வரவேனாம். காரிருள் போல் வரலானே வரலாம். உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே போனேன், அங்கே நான் கருப்பசாமி இருக்கேன். என் தங்கை காரியும் மாரியும் அங்கே குடியிருப்பார்கள். ஆனாலும் உங்கள் வீட்டு எல்லைக்குள்ளே ஐயனார் வருவார். முழுமையாக இல்லை. குலதெய்வத்துக்கு குறை இருக்கா? வந்த மருமகளுடைய வம்சத்தில் குறை இருக்கா? ஏன் இந்த குழந்தை பிறக்கலை? என் வம்சத்தில் பிள்ளை இல்லாதவங்க யாரும் இல்லையே, எனக்கு ஏன் அந்த குறை வந்துச்சு? நீ கேட்க கால் வந்துட்டு இதே வாப்பா வா. உன் மருமக வயிற்றை பார்த்தேன், அடிக்கடி வயிறு ஏற்றிக்கிடுது, சாப்பிடக்கூட முடியாமல் சில சமயத்தில் குழப்பம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தேன். கர்ப்பவாயு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கனி அவளை சாப்பிட சொல், ஜனனமாகும், பையனுக்கு தொழிலும் நடக்கும், வாரிசும் பிறக்கும். நல்லா இருப்பா. போயிட்டு வா, அடுத்த வார்த்தையில் பேசுவாத. கர்மசாமிக்கு அப்படியா? என்னது சங்கிலி சங்கிலி சங்கிலி? எப்பா தங்க நகை சம்மந்தமாக யாருப்பா பாதிக்கப்பட்டது? தங்க நகைகள் சம்பந்தமாக மனம் பாதிக்கப்பட்டது யார்? புதுக்கோட்டை எல்லை. என்னப்பா தங்கம்? என் தங்கம் கால் ஒன்றாடா ஆம்பளை. டிங் டிங். இது என்னடா? அப்படியா? என்ன தொழில் பார்க்க? கொஞ்சம் கண்ண மூடே, நான் பார்க்குறேன். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்கு சுபதினம் அடுத்தவர் வாழ்வை. சரி, களவாண்டது உனக்கு யாருன்னு தெரியுங்களா? ஆளை தெரிஞ்சு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. காலட்டா அடுத்தவர் வாழ்வை. இப்போ அவங்ககிட்ட வாங்கி தர்றோமா, கழுத போனால் போட்டுன்னு விட்டுருவோமா? வாங்கி தந்தா தேவலாம். சரி, அவன் வீட்டு பொம்பளை என்ன பேசுகிறா? கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதோட விட்டுட்டு நாங்களே இவ்வளோ நாள் இருந்துட்டோம். போனது போகட்டும்டா, குழப்பம் வந்துடுறது மாதிரி தெரியுது. அவங்க மனத்தை மாதிரி தரமாட்டாங்க, ஊதி உலையில் போட்டாங்க, இப்போ கொலையில் கிடக்காது. அதனால் அதை விட்டு தள்ளு. இப்போ உன் தொழிலை தடை போட்டதுக்கும் அவங்க தான் காரணம், புரியுதா? நீ இப்போ இழந்து நிற்கிறிய சில பணங்களெல்லாம், அதுக்கும் அவங்க தான் காரணம். அதனால் உன் தொழிலையும் நல்லாக்கி தரேன், இந்த சொத்தும் உனக்கு மீட்டி வெட்டி ஆக்கி தரேன். கால் வந்துட்டு வா. சிங்கார சோலையிலே சிறப்பான வம்சத்தில் பிறந்த மனிதன்டா நீ. வா பக்கத்தில். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா, உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தேவதை வருது. வளம் பெறுவாய், நலம் பெறுவாய், தொழிலை தொடங்கிக்கொள், சொத்து வித்தாச்சு, ஆனந்தமாரு. ஓ பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. அவையாடி வள்ளி அம்மா படிச்சிருக்கு, வேலை கிடைக்கணும். ஆமாம், 1 வருஷத்தில் கிடைச்சிக்கும். வா, நல்லா இரு, சந்தோஷமா இரு. முதல்ல வீடு பாதிச்சிருக்கு, வீடு சுவரெல்லாம் நல்லா இல்லை, அதை போய் சரி பண்ணு. வா. கர்மசாமிக்கு
அதே புதுக்கோட்டை எல்லை என் மகனுக்கு வேலையும் வாழ்க்கையும் வேணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? யாருப்பா? என்னடா படிச்சிருக்கான் பையன்? வேலை கிடைச்சாச்சா? கல்யாணம் முடிச்சிட்டானா? காலில் வந்துட்டு வாங்கப்பா, சின்ன பிள்ளை இல்லை நீங்கள் இல்லை. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏபி எடு. தமிழா இங்கிலீஷா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவன் சர்டிஃபிகேட்டை பார்த்தேன், ஒரு 65% மார்க் வாங்கியிருக்கான். சரிண்ணா? 65% மார்க் வாங்கியிருக்கான். நல்ல படிப்பாளி, நல்ல அறிவாளி, நிதானமான பக்குவம் உடையவன். இப்போ சுயமாக ஏதாவது வருமானம் வேணுங்கிறதுக்காக சில விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு நிரந்தரமாக கவர்மெண்ட் போஸ்ட் வேணுமா, ப்ரைவேட்டில் வேணுமா? கால் வந்துட்டு வா. எப்பா நம்ம கவர்மெண்ட்டில் ட்ரெஸரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா? ட்ரெஸரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா? அது என்னது? கருவூலம். எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டு. அந்த டிபார்ட்மெண்ட்டில் உன் பையன் ஹெட் ஆஃபீஸராக போவான்டா. நான் வாங்கி தரேன்டா அந்த வேலையை. கால் வந்துட்டு வாடா ஆம்பளை. கர்மசாமிக்கு பக்கத்தில் வாமா. இந்தா ஜெயிச்சு தரேன். கொண்டா. உடம்பு வந்து ஒரு சக்தி அமுக்குது, எந்திரிக்க முடியாத வேதனை இருக்குது, மனசுக்குள்ளே குழப்பம் நடக்கு. ஜெயிச்சு தரேன். அடுத்த வாரம் என்னை வந்து பாருங்கள். கர்மசாமிக்கு என் சொத்து ஒருத்தர் லாக் ஆகிடுது, அதை மீட்ட முடியுமான்னு ஒருத்தன் கேட்குறான். எங்கடா லாக் ஆகிருக்கு? எங்கப்பா லாக் ஆகிருக்கு? யார்கிட்ட மாட்டியிருக்கு? காலில் விட்டுவா அதுத்துவனுமே. மயிலாடும் பாறையில் நாங்கள் ஆடி இருக்கோம். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. வில்லங்க முடிச்ச பைய வேண்டாவத ரொம்ப பேசுவான். உன் சொத்தை மீட்டி தந்துடணும். அப்படி தானே? கண்ணை விட்டு பார்ப்போம், முடியுமான்னு பார்ப்போம். இடையில் விவகாரம் தகராறுலாம் வந்திருக்க, போலீஸ் வந்து விசாரித்தாங்களோ? கால் வந்துட்டு வரலாம். வா உட்கார் கொஞ்சம் கண்ண விடு. 2 டாக்குமெண்ட்டாக இருக்குது. டாக்குமெண்ட் 2 இருக்குப்பா. சரி, இன்னும் தான் கண்ண முடிக்கா. ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நகல் எடுத்து நம்ம வேறு வழியில் போயிடலாம்னு நீ முடிவெடுத்திய, அதுவும் ஜெயிக்க முடியலையே. கெட்டிக்காரன் காலில் வந்துட்டான். இப்போ உன் இடத்த நான் மீட்டி தரணும், பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரணும். இதுக்காக சில லட்சங்களை செலவழிச்சிருக்கோம், ஆனால் ஜெயிக்க முடியலை. சட்டம் படித்த ஒருத்தர் உதவி செய்தவன்னு சொன்னார், அவரை அடிக்கடி கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் ஃபோனில் பேசுகிறாரு, விளக்கம் கிடைக்க மாட்டேங்குது. சரிண்ணா? அப்போ அவரையும் சரி கட்டிட்டாங்களா அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா? என்னைய ஒரு பேயை சரி கட்ட முடியாது தெரியுங்களா? நீதியாக இருந்து உன் சொத்தை வாங்கி தரேன், அசத்துறப்போ. என்னடா அப்படி சொல்ல மாட்டேங்க? அடுத்து கட்டுவான். ஏன் இப்படி தான் நீ 1 2 3 4 5 6 நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு தஞ்சாவூர் சீமையில பக்கத்தில் வந்துட்டோம்ல. என்ன வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறாள், நாதஸ்வர ஓசையிலே. இந்த பாட்டு என்ன ராகம்பா? இந்த பாட்டு என்ன ராகம்? காப்பியா? பிருந்தாவன சாரங்கம். சாரங்கம்னு ஒரு ராகம் இருக்கு. அப்படி ஒரு பாட்டை சொல்லுங்க பாப்போம். உன்னை பாடும் தொழில் ஒன்று போதும், முருகாவினை வந்து எவ்வாறு என்னை வந்து மூடும். இதான் சாரங்கம். ஆரபி ஏரி கரையின் மேலே. உண்மையா இல்லையா? உட்காருங்க.
சங்கீத சகாப்தங்களே பக்கத்தில் வருக. நீ என்ன தொழில் பார்க்கிறாய்? நாதஸ்வரம். எத்தனை கட்ட நாதஸ்வரம் வாசிக்கிற? சுத்தம் பற்றிவோம். சபாஸ். நீங்கள் அப்படியா? நீ என்ன கடை வச்சுருக்க? சரி, இப்போ உங்களுக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? வீரனார்னு ஒரு சாமி வராரு, அவருக்கு உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? பெரிய ஆண்டவர், குலதெய்வம், காமாட்சி இருக்கா, பேச்சியாத்தா இருக்கா, பூவாடக்காரி, வீரனார் வராரு உங்கள் எல்லையில் இருக்காரா? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. வேறு என்ன வேணும்? உன் தொழிலை நல்லாக்கி தரேன், உடல்நிலையை சரியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? அப்படியா? குழந்த வேலை பார்க்கான். என்ன வேலை பார்க்கான்? என்ன வேலை பார்க்கான்? குழந்த வேலைன்னா என்ன வேலைடா? என்னத்தை போட்டு கொடுக்குறது? டோஸ் போட்டு கொடுக்குறது. அப்படி தானே? குடிப்பியா? கொஞ்சம் குடிப்பியா? இல்லை ஒழுக்கல் சேர்த்தாமல் எப்படிடா நாதஸ்வரம் வரும்? இருக்கும். சரி, இவனை கொஞ்சம் மாற்றி தரணும், காப்பாற்றி தரணும். என்ன உன் ஒய்ஃப் எங்க? என்னம்மா நீ சந்தோஷமாக இருக்கியா? என்ன 4 மணி வரை சந்தோஷமாக இருப்பேன், சாயங்காலம் 4 மணி வரை. 4 மணிக்கு மேலே வாத்தியம் ஆரம்பிச்சிடும். என்ன அதான் நடக்கு. உன் மனத்தை மாற்றணுண்டா. பிள்ளைலாம் கையில் கொடு, நீங்களாம் வெளியில் போங்க. இவன் மட்டும் கூட பேரில் 2 குடுப்பு கிடக்க போங்க, அங்கே தள்ளிடுங்க. சிந்த பண்ணுதம்னு நினைக்கியா? இல்லையே, இல்லை கவலைப்படாடா, நல்லாயிருக்கும். நீங்கள் வாக்கா, இங்கே வா. சாமி கண்ணை விடு பாப்பா. நீ சாமியை நல்லா சிந்திச்சுக்காப்பா. மனதுக்குள்ளே நல்லா புரிஞ்சுக்காங்க. சாமியை நல்லா சிந்திச்சுக்காங்க. இந்த அப்படி குடி பார்ப்போம். குடி, எலுமிச்சஞ்சாரை குடி, மதுவை குடிக்காத, தண்ணியை குடி, தரமாக குடி. அதுக்கு பிறகு நீ நல்ல குடி. நல்ல குடினா நல்ல மகம்னு அர்த்தம், நல்ல குடின்னு அர்த்தம் இல்லை. இந்தா வெற்றி அடைவா. இன்னையிலிருந்து இவனுடைய மன அலைகள் மது பக்கம் போகாது. கடன்கள் தீரும். தொழிலை ஓங்காரமாக நடத்துவான். வீடு மாறணுங்கிற நிலைமை இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு வீட்டை மாற்றிக்காங்க, ஜெயிச்சுருவோம். எல்லோரும் ஒன்று போல கால் வந்துட்டுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துட்டாங்க. இந்தா பிஸ்னஸ் தான் உனக்கு இப்போ கை கொடுக்குண்டா. வெளிநாடுக்கு போகணும்னு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கா, அதில் ஜெயிச்சு தரேன், நல்லா நடக்கும். சந்தோஷமாக இருக்கும். இந்தா மகனே வாங்க, எல்லாரும் வந்துக்காங்கப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நல்லா 3 முறை என்ன நீ பார்க்க வரணும். எத்தனை முறை வரணும்? 3 முறை. பக்கத்தில் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. சந்தோஷமாக இரு மகனே, ஆனந்தமாக இருங்கள். இந்தாப்பா. சரி, புண்ணியம் பெறுவாங்க. உனக்கு ரூபா தர மாட்டேன், நீ வா. ரூபா வந்து டாஸ்மாகில் கொடுத்தா எடுத்துக்காகும், தப்பு இல்லை. இந்த அவங்ககிட்ட தர, இனிமே அவன் குடிக்க மாட்டான், போ. கருப்புசாமிக்கு அது இனிமே கொண்டாங்க, கொண்டா கொண்டா. அங்கே தள்ளி போய் வாங்கிக்கா, இங்கே கூட்டம் கூடும், அங்கே வச்சு வாங்கிக்காங்க. அரிசியாடா, சூப்பர் மகனே. அங்கே போய் ஐயா முன்னால் வீடா. இது என்னதுமா? பிஸ்தாவா? ஓ சுவாமியே, இந்தா உன் வீட்டு எல்லையில் இந்த கனியை பதிச்சு வை. செல்வம் சேரும், ஐஸ்வர்யம் பெருகும், ஆனந்தமாக இருக்கும். புண்ணியம் அடைவீர்கள் மக்களே. பா பா பா. கர்மசாமிக்கு தஞ்சாவூர் எல்லை. வீட்டில் நோய் நொடியாக இருக்குன்னு வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு யாருக்கிட்டா நோய்? தம்பி தம்பி, உன் மனசை சாமிகிட்ட கொடுக்கலையாம். கால் வந்து எந்த ஊர்? பொய் இருக்க மாதிரி தெரியுது. தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு எந்த ஊர் அது?
ஐயனாபுரமா? ஏன்னா அவங்க கொண்டு போய் இவரையும் கூப்பிட்டுறாங்களா? கால் வந்துட்டு சாரனூர்னு ஒரு ஊர் இருக்கும், சாரப்பள்ளம். ராஜராஜன் கோயில் கட்டத்துக்கு சாரம் போட்ட இடம். அதுக்கும் உங்கள் ஊருக்கும் சரி. திருவையாருக்கு சரி, ஓகே. என்னப்பா வேணும் உனக்கு? உங்கள் அம்மாவை காப்பாற்றித்தாரேன். இந்த வலி உனக்கு 4 மாதம் இருக்கும். 4 மாதம் இருக்கும். வலியை காப்பாற்றித்தாரேன். கண்ணை மூட பார்க்கட்டும். என்னை மூடுறேன்னா போ, விசா வர வைக்கிறேன். ஓடு, விசா வர வைக்கிறேன்டா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா வெற்றி அடைவாய், ஜெயிச்சுத்தார. வெளிநாட்டுக்கு விசா வரும். நல்லாரு. விசா எதிர்பார்க்கியா? கொடுத்த பணத்தை பற்றி அடுத்து பேசுவோண்டா. நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி. திருநெல்வேலி மீண்டும் இருக்குது. ஏன் கவலைப்படுறீங்க? இன்றோடு உலகம் முடிந்து விட்டதா என்ன? நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி. வாங்க. பேட்டை சுத்தமல்லி. பேட்டை சுத்தமல்லி தானப்பா? ஆமாம். உன் பேர் என்னப்பா? சட அட. திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூற நிற்பர் கோடி. தொப்பியை தூரடுறா. மூட்டை போட்டிருக்க என்ன வெக்கமா உனக்கு? உட்காரலாம். தொழிலை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் கொஞ்சம் இருக்குது. பண நஷ்டம் நிறைய இருக்குது. உறவினர்களுக்குள்ள ஏற்பட்ட பகையின் காரணத்தினால் ஒரு சில தவறான மாந்திரிகத்தால் நம்ம தள்ளப்பட்டிருப்போமோ என்னும் ஒரு சந்தேகம் இருக்குது. உண்மையா இல்லையா? இதில் இவனுடைய உடல்நிலையை பற்றி, அறிவை பற்றி ஒரு சில குழப்பம் இருக்குது. இதெல்லாம் மாறணுமே, எப்படி மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. கண்ணுக்கு குலமேது கண்ணான் கருத்துக்கு நீலை. வேற என்ன வேணுப்பா? எத்தனை கல்யாணம் வேணாலும் முடிக்கலாமே. நீ எதுவும் முடிச்சியாடா? பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா. தாத்தாவுக்கு 2. கர்மசாமிக்கு இந்தாப்பா கடனை தீர்த்து தாரேன். பொறுமையாயிரு. கடனை தீர்த்து தாரேன். 3 மாதத்தில் ஒரு வண்டி ஒன்று போட்டு தாரேன். இந்தா வெற்றி ஆகிட்டா. நெருங்கியாச்சு. சந்தோஷமாக இருக்கு. மகிழ்ச்சி. அடுத்து பேசுவோம். சரியாக்கி தந்துடுறேன். என்ன பொறுமையாக நிற்கணும். நான் கூப்பிடாம வரக்கூடாதுங்க. நில்லுங்க. நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி. அப்படியா? அப்படியா? தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாமா. சுலபேரியிலே சிங்கார சோலையிலே சீருடனே அமர்ந்து இருக்கும் மாயாண்டி. அது என்ன மாயாண்டி? என்ன பேருமா உன் பேரு? சரி, உன் பேர் என்ன பேருமா? உன் பேர் என்ன பேருடா? இது யாருமா? இவன் யாருமா? பக்கத்தில் வாங்க. என்ன உங்களுக்கு பிள்ளைய பற்றி இப்போ பிரச்சனைய? என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி பிஇ சிவில் இன்ஜினியரிங். கண்ணை மூடு முதல்ல. அப்ளிகேஷனை சரியாக பார்க்கவே இல்லையே. தூர தூக்கிலாம் வச்சுருக்காங்க. இன்னொரு தனம் காலில் வந்துட்டு வா. என்னென்னு பார்ப்போம். நீங்களாம் உட்காருங்க.
உட்காந்து கண்ணை முடிக்க. அப்பா இவளுக்கு அந்த போஸ்டிங் இருக்கா? இன்னொரு எக்ஸாம் எழுதி அந்த வேலையை உனக்கு வாங்கித்தாரேன். நான் சொல்ல சூட்சமாக சொல்லியிருக்கேன், தெளிவாக நீ புரிஞ்சுக்கணும். என்ன, கவலைப்படாத, தைரியமாக இரு. நிச்சயமாக உனக்கு அரசு உத்தியோகம் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜெயிக்கிறேன். பக்கத்தில் வாடா. இந்த 500 குழந்தை ஒன்று பிறக்கும், சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு அதே நெல்லை மாவட்டம், வாத நோயால் பாதிக்கப்பட்டவன், ஸ்டோக். யாருக்கா நீ? இது யாரு? நான் ஆண்மகனை கூப்பிடுறேன். எந்த மாரியம்மாளா, காளியம்மாளா, முத்தாரம்மாளா? சரி, யாரெல்லாம்ப்பா வந்தீங்க? துணைக்கு யார் வந்திருக்கா? வர சொல்லுங்க. காலைல வந்துட்டு வாமங்கனே. உட்கார முடியுமாப்பா? உட்காரலாம். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கிரகங்களில் சில குழப்ப நிலைகள் ஏற்பட்டு போச்சு. 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிரக நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. உங்கள் வீட்டில் எதுவும் இதில் மாந்திரிகம் செய்வனைகள் நடந்திருக்குமோன்னு ஒரு சிந்தனைகள் இருக்குது. அது நடந்ததும் உண்மைதான். புரியுதா? இதில் இப்போ தொழில், சொத்துக்கள் சம்பந்தமான வேதனைகளும் இருக்குது. இந்த நோய் வந்து நிரந்தரமாக தீந்துருமா தீராதாங்கிற வேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. இதை நான் 3 மாதத்தில் உனக்கு தீர்த்து உன்னை தெளிவாக நடக்க வச்சுருந்தேன். தைரியமாக இரு. கால் வந்துட்டு வரலாம். தூக்கி விட்டுக்கா தம்பியை. என்னை 3 முறை நீ பார்க்க வரணுப்பா. 3 முறை என்னை பார்க்க வரணும். கர்மசாமிக்கு இந்தா ஜெயித்தார நல்ல ஏங்க வைக்கிறேன். வெற்றி உண்டு. போ வாடாங்க. இந்தா நல்லா இரு. இந்தாடா பணம் வச்சுக்கா. சரி, புண்ணியம் பெறுங்க. கர்மசாமிக்கு புளியரை திருவண்ணாமலை உட்காருங்க. புளியரை சாத்தூர்னா கூப்பிட முடியும். புளியரை யாரும் வரலையா? எந்த ஒரு மன உபாதையும் இல்லாமல் தெளிவு பண்ணி மீண்டும் தடுத்தது போல் வாழ வைக்கிறேன்ப்பா. வெற்றி உண்டு. ஜெயிக்கலாம்.